கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் இறால் பண்ணை குட்டைகளால் மாங்க்ரோவ் காடுகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடுகளுக்குள் ஒன்றான பிச்சாவரம் பகுதி சிறந்த சுற்றுலா தலமாகும். பசுமை நிறைந்த மாங்க்ரோவ் காடுகளிடையே படகு சவாரி செய்வது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அலாதி பிரியமாகும். ஆனால் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகள் தற்போது அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் மாங்குரோவ் காட்டை அடித்து 7 வழித்தடங்களை உருவாக்கி மாங்குரோவ் காட்டு தண்ணியை வனத்துறையினர் அந்த இறால் குட்டைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய குற்றமாகும். இறால் பண்ணைகளுக்கு தேவையான நீர் மோட்டார் மூலம் உறிஞ்சி எடுக்கப்படுவதுடன் அங்கிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் மீண்டும் கடலில் கலக்கிறது. இதனால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. பகுதி முழுவதும் இன்றைக்கு நிலத்தின் நீர் என்பது பாதிக்கப்பட்டு குடிநீர் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. விவசாய விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு உவராக மாறி விவசாயத்துக்கு லாய்க்கற்ற நிலைமையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு உடந்தையாக செயல்படும் வனத்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கால்வாய் வெட்டி கொண்டு செல்வதற்கு அனுமதி அளித்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூடி இயற்கை நீர் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே பிச்சாவரம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக பிச்சாவரத்தில் இருந்து தேவநாதன்.